கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் மாநில இளைஞரணி துணை செயலாளர் மாலின் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த தினம் மருதுபாண்டியர் அவங்களுடைய அந்த குரு பூஜை விழா, இன்னும் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாக தேவர் அவங்களுடைய குரு பூஜை விழா கூட வருகிறது. முக்கியமாக பார்த்தோம்னா விசிகா சார்பில் அந்த ஆண்டு அஞ்சல் செலுத்த நினைக்கும் போது அனுமதி கொடுத்தும் காவல்துறை உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விசிகா என்னதான் ஒரு பொது கட்சி, பொது தொகுதியில் என்று வென்றிருந்தாலும் இன்னும் விசிகாவை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு சாதி கட்சி, ஜாதி தலைவராக தான் பார்க்குறாங்களா? அந்த மக்கள் பார்க்கல. மருதுபாண்டியனுடைய நினைவு நாள் இன்று வீர வணக்கம் செலுத்துவதற்காக விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மதுரை மாநகர கமிஷனரிடம் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்துருக்கோம். ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி மருதுபாண்டி சிலைக்கு மாலை போட வர சொல்லி, அங்க உள்ள அன்னதான நிகழ்ச்சி கலந்துக்க சொல்லி, மருது இருவர் மக்கள் களம் என்ற அமைப்பை சார்ந்த தம்பி ராஜா அவர்கள் என்னை அழைத்திருந்தாரு. எனக்கு அழைப்புகள் கொடுத்திருந்தாரு. அந்த அடிப்படையில் நிகழ்ச்சி கலந்து கொள்ள நான் இருந்தேன். இருந்தாலும் காவல்துறைக்கு ஒரு அனுமதி கடிதம் கொடுப்போன்னு கொடுத்தது. இதுதான் ஃபேக்ட், உண்மை. ஆனால் இதற்கு முன்பு கடந்த வருடங்கள் இப்படிதான் நான் ஒரு அனுமதி கடிதம் கொடுப்பேன், என்னை போட மாட்டாங்க, ஹவுஸ் அரெஸ்ட் வைப்பாங்க. இந்த முறையும் அப்படி வச்சிருக்காங்க. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பொது மைய நீரோட்ட அரசியலில் நிற்கின்ற கட்சி. 4 சட்டமன்ற உறுப்பினர்களை 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பொது தொகுதியில் வெற்றி பெற்றவங்க. தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தனித்தொகுதியில் வெற்றி பெற்றாலும் அங்க உள்ள உடையார்கள், முக்குலத்தோர்கள், வன்னியர்கள், பிள்ளைமார்கள், செட்டியாரு இப்படி போட்ட ஓட்டுலாம் வெற்றி பெற்றாரு. இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்றாரு. அப்படி இங்க வாக்கு அந்த சூழல் கூட பிற சமூகம் போட்டாதான் வெற்றி பெற முடியும். புரியுதுங்களா? ஆனால் ஒரு ஜனநாயக அமைப்பு, ஒரு தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்க கட்சி, ஒரு சுதந்திர போராட்ட வீரருக்கு அவருக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்த கூட இங்க காவல்துறை மறுக்கிறாங்கன்னா, அப்ப காவல்துறையுடைய போக்கு எப்படின்னு பாத்துக்க. அப்ப ஒரு சாதி சனாதன போக்காதான் காவல்துறையிட இருக்கு. நான் குறிப்பா காவல்துறை ஏன் சொல்றேன்னா, உயர் அதிகாரி இருக்காங்கல்ல, அவங்க இதை விரும்ப மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் நீங்க போனீங்கன்னா வன்முறை வரும், பதட்டம் வரும், நீங்க போராட ஒரு சிக்கல் வரும் அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்ல. இப்பயும் அந்த மருதுபாண்டிய தெப்போல சிலைக்கு குறைந்தபட்சம் ஒரு 100 விடுதலை சிறுத்தைகள் போய் மாலை போட்டிருப்பாங்க. சும்மா போய் மாலை போட்டிருப்பாங்க. ஏனென்றால் அங்க பட்டியலினத்தை சேர்ந்த பல பேரும் போய் மாலை போட்டிருப்பாங்க. நண்பர்கள், தோழர்கள், நட்பு வட்டம், குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் இருக்க நண்பர்கள்லாம் போய் மாலை போட்டாங்க. எனக்கு போனே பண்ணாங்க நிறைய பேர், நீங்க வருவீங்க போட்டு நீ வரலன்ட்டு. அப்ப இது ஒரு சமூக பண்பாட்டு நிகழ்வு. அப்ப ஒரு சமூக பண்பாட்டு நிகழ்வுல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தை அங்கீகரி அரசியல் கட்சி சார்பா கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? காவல்துறைக்கு, காவல்துறையை இதை பெருசுபடுத்துறீங்க. இது எனக்கு ஏன்னு தெரியல. ஏன்னா ஒரு பதற்றதான் வரணும் கூட நினைப்பாங்க. பதட்டம்லாம் வராது. இப்ப காளையார் கோயில் இருக்குல்ல, காளையார் கோயில்ல விடுதலை சிறுத்தை நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் போய் மாலை போடுறாங்க, வீர வணக்கம் செலுத்துறாங்க. திருப்பத்தூர்ல போய் வீர வணக்கம் செலுத்துறாங்க. திருப்பத்தூர்லயும் காளையார் கோயிலையும் அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களே அழைச்சிருக்காங்க. புரியுது உங்களுக்கு? காளையார் கோயிலையும் திருப்பத்தூர்லயும் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறாங்களே, அந்த ஒருங்கிணைக்கிற கூப்பிடுறாங்க விடுதலை சிறுத்தைகளை. அப்ப மதுரை தெப்பகுளத்துல மட்டும் ஏன் அனுமதி மறுப்பு? இப்ப மதுரையில அந்த மருது ராஜாங்கிற தம்பி என்னை கூப்பிட்டு இருந்தாரு. அவர் கட்சி சார்பா அந்த இயக்க சார்பை கூப்பிட்டு இருந்தாரு. நான் போறேன். 2வது அந்த அவங்க உள்ள அமைப்புகள் இருக்காங்களே, அகமுடியார் இயக்கங்கள் இருக்காங்களே, அவங்க அந்த அமைப்பு தோழர்கள் நண்பர்கள். புரியுதுங்களா? முக்குலத்தோர் இயக்கத்தை சில நண்பர்கள் இருக்காங்க, எல்லா அமைப்பு நண்பர்கள் இருக்காங்க. நாங்க போறதுனால அப்படிலாம் ஒண்ணும் வராது. இப்ப புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை இருக்கு, புரட்சி அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வராங்க. எல்லா அரசியல் கட்சியில இருக்கிற பிற சமூக தோழர்கள் வரதான் செய்யறாங்க. நாங்க யாரையும் ஜாதி பார்த்து வராங்க சொல்லலையே. புரட்சியாளர் அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர், அவர் ஒரு பொதுவான தலைவர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார். அவருக்கு மாலை போடுறது எல்லாரும் வரணும் தான் நாங்க விரும்புறோம். நாங்க யாரையும் வரவேணும்னு சொல்லலையே, நான் எங்களுக்கான தலைவர்கள் சொல்லலையே. அதே போலதான் மருது சகோதரர்களும் சுதந்திர போராட்டத்திற்காக, விடுதலை போராட்டத்திற்காக தன் இன்னுயிரை கொடுத்த தியாகிகள். அவருடைய அந்த வீரவணக்க நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தைகள் கலந்து என்ன ஆக போகுது? விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்
மருதுபாண்டியுடைய வீரவணக்க பொதுக்கூட்டம் காரைக்குடியில் நடைபெற்றுச்சு போன ஆண்டு. தலைவர் பேசியிருக்காரு. அதே போல மூக்கியா தேவருடைய நினைவு நாள் பொதுக்கூட்டம் மதுரை பெத்தானியபுரத்தில் நடைபெற்றுச்சு, அதுல பேசியிருக்காரு. அப்ப விடுதலை சிறுத்தைகள் சமூக நல்லிணக்கத்தையும் சாதிலா மதமில்லாத ஒரு சமூகத்தை படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் மருது சகோதரனுடைய நிகழ்ச்சியில கலந்துக்க ஆசைப்பட்டோம். ஆனால் காவல்துறையினை வீட்டு அரசு வச்சிருக்காங்க. உண்மையாவே மதுரை காவல்துறையை விடுதலை சிறுத்தைகள் வன்மையா கண்டிக்கிறோம். இந்த போக்கு நீடிக்க வேண்டாம். அடுத்த ஆண்டாவது எங்களுக்கான வாய்ப்பை கொடுங்கள். நாங்க சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறோம். சமூக நீதிக்காக ஒரு பேர் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள். சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை என்கிற கோட்பாட்டை வைத்திருந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள். ஆகையால் காவல்துறை அடுத்த ஆண்டு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று இந்த மாதிரி கருத்துக்கள் சொன்னாலும் குறிப்பா பார்த்தோம்னா அண்மையில வந்து அந்த கார் விபத்து உங்களுக்கு தெரியும். அவர் கூட ஒரு முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டு தான் தென் மாவட்டம் முழுவதும் பேசப்பட்டு வருது. பல முக்குளத்தோர் வழக்கறிஞர்கள் கூட ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அப்ப இருக்கக்கூடிய சூழல்ல விசிக்கு அங்க போனோம்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்துடக்கூடாது. அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது. எந்த முக்குளத்தோரும் விடுதலை சிறுத்தைக்கு எதிராக கிடையாதுங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். போத அந்த கார் சம்பவம் ராஜீவ்காந்தி விஷயங்கிறது ஒரு விபத்து. திட்டமிட்டு செயல்படுறது வேற, விபத்து வேற. அந்த விபத்தை அவதூறு பரப்புறதுதான் ஆபத்தை உருவாக்குது. ராஜீவ்காந்தி திட்டமிட்டு வந்து செயல்படுறாரு. விடுதலை சிறுத்தைகள் திட்டம் இல்லாமல் அந்த இடத்துல வந்து நாங்க நிக்கிறோம். புரியுதுங்களா? விடுதலை சிறுத்தைகள் திட்டமிட்டு போயிருந்தா என்ன இருக்கும்? புரியுதுங்களா? அது 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 வேற மாதிரி இருக்கும். அது கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்திட்ட 90 தொடக்கத்துல இருந்து 35 ஆண்டுகளாக பேசுகின்ற அரசியல் வந்து சாதி ஒழிப்பு அரசியல், தமிழ் தேசிய விடுதலை அரசியல். தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமையில் தமிழ் தேசியத்தை படைக்கணும்னு சொல்லி தமிழரசனால் பேசப்பட்ட அரசியல் பேசுறோம். புரியுதுங்களா? ஒரு கருத்தியல் வலிமையோட பேசிக்கிட்டு இருக்கோம். சனாதன சக்திகளுக்கு இன்றைக்கு விடுதலை நேர் எதிராக நிற்கிறான். சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுடைய அரணாக நிற்கிறான். அதுதான் இங்க உள்ள சங்கிகளுக்கு சனாதனவாதிகள் பிடிக்கல. அப்ப விடுதலை சிறுத்தை அரசியல உள்வாங்கல. தலைவர் எழுச்சித்துடைய பேச்சை கேளுங்க. குறிப்பா காவல்துறையில் இருக்க நண்பர்கள் கேளுங்க. இன்னைக்கு பிற சமூக நட்பு தோழமையோட நாங்க நடந்துகிட்டு இருக்கோம். எங்களை ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள சுருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பேர் இயக்கம். தலைவர் எழுச்சி தமிழர் அப்படிதான். அவர் குழந்தை மாதிரி எந்த சமூகத்திற்கும் எதிராக எந்த சொல்லாடலையும் பயன்படுத்தல. இன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் எவ்வளையோ எங்களை பேசியிருந்தா கூட இன்றைக்கும் அவர் மருத்துவர் ராமதாஸ் சொல்லுவார், டாக்டர் ராமதாஸ் சொல்லுவார். புரியுதுங்களா? ஆகையால் விடுதலை சிறுத்தைகள் மீது தூவப்படும் இந்த அவதூறுகளை தலைவர் எழுச்சி தமிழர் சொன்ன மாதிரிதான் என் மீது அவதூறு கல்லெறியின் தம்பிகள் ஒரு நாள் பூமாலை போடுவார்கள் என்று. அப்படி இதே ராஜீவ்காந்தியும் ஒரு நாள் விடுதலை சிறுத்தை சரிதான் என்று பேசுவார். அதனால அந்த குரு பூஜைக்கு போற சரிதான். கட்டாயம் நாங்கள் குரு பூஜைக்கு போவோம், மருதுபா நிகழ்ச்சி கலந்துக்குவோம். அடுத்த ஆண்டு கண்டிப்பா நீதிமன்ற உத்தரவோடு கலந்துக்குவோம். நன்றி சார். நன்றி.